இந்த அம்மா சொல்றது விட்டுருங்க. இந்த அம்மா ஒரு கேரக்டர் என்னன்னு இப்ப எல்லாம் தெரிஞ்சு போச்சு. எத்தனை கேஸ் இருக்குதுன்னு அந்த மாதிரி ரொம்ப நல்லவங்க எல்லாம் நினைச்சதெல்லாம் இல்ல. அந்த மாதிரி இப்ப நடந்தது இப்ப தெரியுது என்னன்னா அந்த நகையே உண்மையிலே இருந்திருக்காது, வேற ஏதாவது ப்ராப்ளமா இருந்திருக்குமோ. அந்த பையன் ஏதாவது தவறா மரியாதை குறைவா பேசி நான் யார் தெரியுமா உன்னை என்ன பண்றேன் பாருன்னு கூட ஆர்குமெண்ட் வேர்டி ஆல்டர்கேஷன் வாங்கல, நான் யார் தெரியுமா, ஓ நான் யார் உன்னை யாருன்னு காமிக்கிறேன்டா அப்படின்னு கூட வந்திருக்கலாம். அது எனக்கு தெரியல. ஆனா அந்த அம்மா என்ன பண்றேன்னு பாரு சொல்லிட்டு போனதாக ஒரு தகவல் சொல்றாங்க. அந்த அம்மாவோட நம்பகத்தன்மை இல்ல, கிரெடிபிலிட்டி போயிடுச்சு. இந்த மாதிரி சுத்தமா இல்ல. இன்னொன்னு இன்னி வரைக்கும் அந்த அம்மா விசாரிக்கல. காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையாக இருக்கக்கூடிய காவல்துறை இன்னும் அந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணல எங்க இருக்காங்கன்னு. ஏன் பிடிச்சி விசாரிக்கல? அம்மா உண்மையிலே நகை காணாம தான் போச்சா? அந்த அம்மா மேல தப்பு இல்லைங்க. அந்த அம்மா சொல்றாங்க நகை காணாம போச்சுன்னு. நம்ம ஊர் போலீஸ் ஸ்காட்லாந்து ஈக்குவலான போலீஸ். ஒரே போன்ல 5 பேர் வந்துட்டாங்க, பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி என்ன சொல்லணும்? எனக்கு தெரியல சார், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா 5 பேர் 5 பேர் அடிச்சு சாவடிச்சாங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அப்படித்தானே இருக்கணும், அப்படித்தானே இருக்கணும். அந்த மாதிரி சாரி கேட்கறாங்க. நீங்க கேட்பீங்களா? இப்ப நீங்க போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, சார் நான் நடந்து வந்துட்டு இருந்தேன், என் பர்ஸை ஒருத்தன் எடுத்துட்டு ஓடுறான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. பர்ஸை எடுத்துட்டு போன திருடனை கூட்டு உள்ள அடிச்சு சாவடிச்சிட்டாங்க, நீங்க சாரி கேட்பீங்களா? இப்ப புரியுதா கோபி நான் சொல்றது? கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க. நீங்க செத்துட்டானப்பா, நான் அடுத்த ஆளுக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அவனை பாடுவ சாவடிச்சிட்டாங்க போடுப்பா அவனை, பாவம். நான் அப்படிலாம் சொல்லப்பா சார் பர்ஸ் எங்கன்னு கேட்பீங்க. அடுத்த நாள் நீங்க அழுவீங்களா? அந்த அவனை ஏன் அடிச்சீங்க? என்ன டிராமா இதெல்லாம்? இதெல்லாம் எங்களுக்கு பார்த்தா எங்களுக்கு கோபம் வருது. சில நேரத்தில் இது ஒரு ஆட்சியாங்கிற மாதிரி இருக்குது. ஏன் இன்னும் ஃபுல் ஷேப்பை சொல்ல மாட்டீங்க? என்ன நடந்தது? யார் அந்த நிக்கிதா? எத்தனை மணிக்கு வந்தாங்க? என்ன காணாம போச்சு? ஏன் தனிப்படையா இவ்வளவு சாரி கேட்கிறாருல்ல முதல்வரே சாரி கேட்டாரா? சரி கேட்டாரு. இது நடந்தது என்ன தெரியுமா? இந்த அம்மா கொடுத்ததுல ஒரு அதிகாரி கொடுத்த பிரஷர்ல இந்த மாதிரி நடந்துச்சு, அந்த அதிகாரி சஸ்பெண்ட் செய்து விட்டேன்னு சொல்லியிருக்காரா? சஸ்பெண்ட் எதுல பண்றீங்க? வைகாரியஸ் லைபிலிட்டி ஆட்டோமேட்டிக்கா எஸ்பி போயிடுறாரு, எஸ்பி தான் இன்சார்ஜ்னு போயிடுறாரு, அவர் அமைச்சிடுறீங்க. யார் இந்த பிரஷர் கொடுத்தது? இன்னொன்னு கோப்பி, நீங்க போன உடனே எஃப்ஐஆர் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, 2 கான்ஸ்டபிளை கூப்பிட்டு அந்த பையனை கூட்டு வாங்க பண்றாங்க. அந்த பையனை கூட்டு அபிஷியலா கூட்டு அடிச்சு சாவடிச்சிங்கன்னா இது வெல் வித்தின் தி அபிஷியல் டியூட்டி. இதுல முதல்ல சாரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க கேட்கணும்னா என் துறையில நடந்ததுக்கு சாரிமான்னு கேட்பாங்க தவிர இதை யாரு தூண்டினாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது வெறும் வாய் வார்த்தையில 9.5 சவரனுக்காக ஒரு தனிப்படை, நல்லா பொறுத்தீங்க, தனிப்படை 2 கான்ஸ்டபிள் வந்தா கூட நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அவங்க சொல்லி 2 கான்ஸ்டபிள் வந்தாங்க அடிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். 5 பேர் சேர்ந்து ஒரு ஆளை கூட்டு போய் அடின்னு அடிச்சு சாக வரைக்கும் அடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த பிரஷர் என்ன? இது உங்களுக்கு எனக்கு செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க, யாரும் செய்ய மாட்டாங்க.